உலகெங்கும் வாழும் அன்பான தமிழ் உள்ளங்களுக்கு அநேக கோடி வணக்கங்கள். நல்ல நேரம் நிகழ்ச்சியூடாக நல்லதே நினைப்போம், நல்லதே நடக்கும், நலமாயிருப்போம். இன்றைய தினம் 31ஆம் தேதி 1ஆம் மாதம் 2026 மந்தவாசரம் என்று சொல்லக்கூடிய சனிக்கிழமை. விசுவாவசு வருடம் தை மாதம் 17ஆம் நாள், திரையோதசி திதி, புனர்பூச நட்சத்திரம், சித்த யோகம், கரிநாள். இன்றைய தினம் ராகு காலம் 9:30 மணி முதல் 11 மணி வரை. இன்றைய தினம் யமகண்டம் 2 மணி முதல் 3:30 மணி வரை. இன்றைய தினம் நல்ல நேரம் 3:30 மணி முதல் 5 மணி வரை. இன்றைய தினம் குளிகன் நேரம் 6:30 மணி முதல் 8 மணி வரை. இன்றைய தினம் அனுஷம் கேட்டை நட்சத்திரக்காரர்களுக்கு சந்திராஷ்டம தினம். அனுஷம் கேட்டை நட்சத்திரக்காரர்களுக்கு சந்திராஷ்டம தினம். சூலம் கிழக்கு, பரிகாரம் தயிர். என்ன நேர்களே, வாருங்கள் இனி இன்றைய தினத்திற்குண்டான ராசி பலன்களை பார்க்கலாம். மேஷம் எதிர்ப்பு, ரிஷபம் சாந்தம், மிதுனம் தடங்கல், கடகம் வரவு, சிம்மம் மகிழ்ச்சி, கன்னி திடம், துலாம் அமைதி, விருச்சிகம் களிப்பு, தனுசு செலவு, மகரம் பாராட்டு, கும்பம் அலைச்சல், மீனம் ஆதரவு. ஆன்மீக தகவல் பகுதியில் தொடர்ந்து உங்களை சந்தித்து வருவதில் மட்டற்ற மகிழ்ச்சி அடைகின்றேன். ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு புதிய அற்புதமான ஆன்மீக தகவல்களை உங்களோட பகிர்ந்து கொண்டு இருக்கிறேன். அந்த வகையில் இன்றைய தினமும் சில நல்ல விஷயங்களை உங்களோட பகிர்ந்து கொள்ளலாம் என்று காத்திருக்கிறேன். எங்களுடைய நிகழ்ச்சிக்கு நீங்கள் தரக்கூடிய ஆதரவு என்னை மகிழ்ச்சி அடைய செய்கின்றது. நிகழ்ச்சி சம்பந்தமாக ஜோதிடம், ஆன்மீகம், வாஸ்து சம்பந்தமாக ஏதாவது கேள்விகள் இருப்பின் எனக்கு நீங்கள் கடிதம் மூலம் எழுதி அனுப்பினால் தொடர்ந்து வரக்கூடிய நிகழ்ச்சியில் உங்களுடைய கேள்விகளுக்குண்டான பதிலை தர காத்திருக்கின்றேன். சக்தி டிவி நல்ல நேரம் நிகழ்ச்சி தயாரிப்பாளர் கீழ்கண்ட முகவரிக்கு கடிதம் மூலம் என்னை நீங்கள் தொடர்பு கொள்ளலாம். இன்றைக்கு என்னத்தை பற்றி பார்க்க போகிறோம்னா, தைப்பூசம். இன்றைக்கு 31ஆம் திகதி, நாளைக்கு 1ஆம் திகதி, நாளைக்கு தைப்பூசம். தைப்பூசம் என்பது அற்புதமான ஒரு விரத நாள், மிகச்சிறந்த விரதம். முருகனுக்கு உண்டான விரதங்களுக்குள்ள ஒரு சிறந்த விரதம் தைப்பூசம். தைப்பூசம் என்பது முருகனுக்கு, சிவனுக்கு, அம்பாளுக்கு, குருவுக்கு என்று நிறைய தெய்வங்களுக்குண்டான அற்புதமான நாள். கலியுக தெய்வம் என்று நாங்கள் முருகனை சொல்லுறோம். கலியுக தெய்வம், தமிழ் கடவுள் என்று முருகனுக்குத்தான் ஒரு சிறப்பு பேர். நாங்கள் பிள்ளையார தமிழ் கடவுள் என்று சொல்றதில்லை, முருகனைத்தான் தமிழ் கடவுள் என்று சொல்லுறோம். கலியுக தெய்வம்னு சொல்லுறோம். அப்படிப்பட்ட ஒரு அற்புதமான தெய்வத்திற்குண்டான ஒரு விரத நாள்தான் இந்த தைப்பூசம். முருகனுக்குண்டான விரதங்களில் முக்கியமான விரதம் தைப்பூசம். தைப்பூசத்தன்றைக்கு வேல் வழிபாடு செய்வது மிகச் சிறந்தது. முருகனுக்கு அம்பாள் ஞான வேலை கொடுத்த தினம் தைப்பூச தினம் என்று ஒரு வரலாறு இருக்குது. முருகன் சூரனை வெல்வதற்காக ஞான வேலை முருகனுக்கு, அம்பாள் தான் முருகனுக்கு வேலை கொடுத்தது. அப்படி அம்பாள் முருகன், ஞான பண்டிதன் முருகனுக்கு இந்த ஞான வேலை கொடுத்த ஒரு அற்புதமான தினம் தைப்பூச தினம். தீமையை நன்மை வெற்றி கொண்ட நாள் தைப்பூச தினம். தீமையை நன்மை வெற்றி கொண்ட நாள். வேலை வச்சுத்தான் முருகன் சூரனை வதம் செய்தார். சூரன் என்பவன் அசுரன், தீமைகளின் மொத்த உருவமாக கொண்டவன் சூரன்.
அப்படிப்பட்ட தீமையை உருவமாக உடைய சூரனை நன்மை செய்யக்கூடிய வேலினால் வதம் செய்தார் முருகன். அப்படிப்பட்ட வேலை இன்றைய தினம், அதாவது நாளைக்கு வார தைப்பூச தினத்தன்று தான் அம்பாளிடம் இருந்து முருகன் பெற்றுக்கொண்டார். மலேசியாவில் தைப்பூசம் மிக சிறப்பாக கொண்டாடப்படுகின்றது. தைப்பூசம் என்றால் பால் காவடி எடுக்கிறது, பால் குடம், தலையில் பால் குடத்தை வச்சு முருகனுக்கு யாத்திரையாக சென்று அபிஷேகம் செய்வது, காவடிகளை எடுப்பது, அலகு குத்தி கொள்வது, தூக்கு காவடி, துலா காவடி அல்லது தூக்கு காவடி என்று சொல்வார்கள். முதுகுல எல்லாம் செடில குத்தி அப்படி தூக்கு காவடியில் தொங்குறது எல்லாம் தைப்பூச தண்டைக்கு மலேசியாவில் மிக விசேஷம். இலங்கையிலையும் இந்தியாவில் கொண்டாடப்படும், இலங்கையில் கொண்டாடப்படும். கனடா மாதிரியான இடங்கள், தமிழர்கள் பறந்து வாழக்கூடிய கனடா, லண்டனில் கொண்டாடப்படும். மலேசியாவில் மிக சிறப்பாக இந்த தைப்பூசம் கொண்டாடப்படுவது ரொம்ப விசேஷம். கெட்ட கர்மாக்கள் அனைத்தும் அழியக்கூடிய அற்புதமான நாள். கெட்டவனை அழித்த, அதாவது சூரனை வதம் செய்தார் வேலை வைத்து முருகன். அப்படிப்பட்ட வேலை வழிபடக்கூடிய அற்புதமான தினம் தைப்பூச விரதம். தைப்பூசத்தன்று பயத்தோட, பக்தியோட, நம்பிக்கையோட முருகனை வழிபாடு செய்தால் எங்களுடைய மனசிலே இருக்கக்கூடிய கெட்ட எண்ணங்கள் எல்லாம் முழுமையாக அழிந்து விடும். கெட்ட விஷயங்கள் எல்லாம் அழிந்து விடும். தீமைகள் எல்லாம் அழிந்து விடும். கெட்ட சிந்தனைகள் எல்லாம் அழிந்து விடும். கெட்ட கர்மாக்கள், நாங்கள் தொடர்ந்து செய்து வந்த பாவங்கள், துன்பங்கள், கெட்ட கர்மாக்கள் எல்லாம் வேலை தைப்பூசத்தன்று முருகனுடைய கையில் உள்ள வேலாயுதத்தை வழிபாடு செய்தால் எல்லாம் அழிந்து விடும் என்று சொல்வார்கள். நான் சொன்னது மாதிரி தைப்பூசத்தண்டைக்கு பெண்கள் அனைவரும் பயத்தோட, பக்தியோட, நம்பிக்கையோட பால் குடத்தை, தலையில் பால் குடத்தை சுமர்ந்து யாத்திரையாக நடந்து வந்து முருகனுக்கு அபிஷேகம் செய்வார்கள். காவடி எடுப்பார்கள். முருகனுடைய சிறப்பு வழிபாடு காவடி. மற்ற தெய்வங்களுக்கெல்லாம் காவடி ஆடுறது குறைவு. முருகன் என்றாலே காவடி. காவடி எடுத்து சிறுவர்கள் முதல் பெரியவர்கள் வரை ஏதாவது நேர்த்தி வைப்பினம். ஒரு வருத்தம் வந்தோன்னே நேர்த்தி வைப்பினம், ஒரு துன்பம் வந்தோன்னே நேர்த்தி வைப்பினம், வெளிநாட்டுக்கு போகணும்னு நேர்த்தி வைப்பினம். அந்த நேர்த்திகள் எல்லாம் சரி வந்தவுடன், முருகனுக்கு நேர்த்தி வச்சா கண்டிப்பாக சரி வரும். சரி வந்தவுடன் காவடி எடுப்பது, அழகு குத்தி கொள்வது, இப்படி வாயில் இப்படியே குத்தி இந்த பக்கத்தால் எடுத்து ரெண்டு பக்கமும் வேலை பூட்டி நாக்கில் பாம்பை வச்சு சங்கிலி போட்டு அழகு குத்தி கொள்வது எல்லாம் நேர்த்தி வச்சுட்டு செய்கிறது. தூக்கு காவடியில் தொங்குவது, இதெல்லாம் தைப்பூசத்தன்று நடைபெறக்கூடிய சிறப்பு வழிபாடு. எப்படி விரதம் இருப்பது? சில பேர் இந்த சபரிமலைக்கு விரதம் இருப்பது போல் 48 தினங்கள், தைப்பூசத்திற்கு முன்னதாக 48 தினங்கள் விரதமாக இருந்து நடைபயணம் மேற்கொண்டு பழனிக்கு போவது ஒரு வழமை. இந்தியாவிலெல்லாம் நிறைய பேரை பார்த்தீங்கன்னா தைப்பூசத்தண்டைக்கு பழனி மலைக்கு நடைபயணமாக செல்வார்கள். 48 தினம் சபரிமலைக்கு மாலை போடுற மாதிரி மாலை போட்டு பச்சை ஆடைகளை அணிந்து, சபரிமலைக்கு கருப்பு உடுத்துற மாதிரி பச்சை கலரில் வேட்டியை கட்டி சால்வையை கட்டி சபரிமலைக்கு போவது போல் பழனி மலைக்கு பாத யாத்திரையாக செல்லும் வழக்கம் இன்றைய தினமும் இருக்கிறது. அப்படி 48 நாள் விரதம் இருக்க முடியாதவர்கள் தைப்பூசத்து அன்றாவது உபவாசம் இருங்கள். உபவாசம் என்றால் நான் சொல்லியிருக்கேன், உப என்றால் கிட்டே,
வாசம் என்றால் வசித்தல், உபவாசம் என்றால் கிட்டே வசித்தல். யாருக்கு கிட்ட வசிக்கிறது? முருகனுக்கு கிட்டே வசித்தல். எந்த தெய்வத்திற்காக உபவாசம் இருக்கின்றீர்களோ அந்த தெய்வத்திற்கு கிட்டே வசித்தல் என்பதுதான் பொருள். காலையில் எழும்பி குளித்து நல்ல நெத்தி நிறைய விபூதிய பூசி ருத்துராட்ச மாலை தரித்து வேட்டி கட்டி உணவை முழுமையாக தவிர்த்து கோயிலுக்கு போய் முருகனை வழிபட்டு பால் அபிஷேகங்களை பார்த்து, இந்த காவடி எடுக்கிறாக்கள் காவடி எடுங்கோ, பால் குடம் எடுக்கிறாக்கள் பால் குடம் எடுங்கோ, அழகு குத்துறாக்கள் அழகு குத்தி மாலை பொழுதும் முருகனை வழிபட்டு இரவு மட்டும் பால் பழம் உணவுகளை எடுத்துக்கொள்வது உபவாச விரதம். உபவாச விரதம் இருக்க முடியாதவர்கள், எனக்கு சுகர் இருக்குது ஐயா, ப்ரெஷர் இருக்குது ஐயா, உபவாசமாயெல்லாம் விரதம் இருக்க முடியாது. உபவாச விரதம் இருக்க முடியாதவர்கள் என்ன செய்கிறதுன்னா, ஒரு வேளை உணவையாவது தவிர்த்து காலையில் மட்டும் சாப்பிடாமல் இருங்கோ, மத்தியானம் சாப்பிடலாம், இரவு சாப்பிடலாம். திடமான உணவு இல்லாமல் லேசான உணவுகளை உண்டு விரதமிருந்து முருகனை வழிபடலாம். குழந்தை இல்லாதவர்கள் குழந்தை பாக்கியத்திற்காக முருகனை வழிபடலாம். என்ன நேர்களே, நாளை தைப்பூச விரதம் இருந்து முருகனின் அருளை பெற்று நீங்கள் நீண்ட ஆயுள், நிறைந்த ஆரோக்கியம், நீங்காத செல்வத்தோட வாழ வேண்டும் என்று வாழ்த்தி வணங்கி விடைபெறுவது உங்கள் ஜோதிட சித்தர் டாக்டர் ராஜராஜ குருக்கள்.